வேம்பியர்ஸ் 2024ல தமிழ் டப்புல வெளிவந்த ஒரு ஹாரர் ஆக்ஷன் ஃபேண்டசி மூவி. ஜான் கார்பெண்டர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஜேம்ஸ் கோட் ஜெர்லி மற்றும் பல அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் 1998 வெளிவந்துருச்சு. இப்ப தமிழ் டப்புல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். பயங்கரமான வேம்பியர் குரூப் ஹீரோடைய ஃபேமிலி எல்லாத்தையும் அழிச்சிடும். ஹீரோ மட்டும் தப்பிப்பாரு. அழிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ எப்படியாவது அந்த வேம்பியரை பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட டீமை கூட்டிக்கிட்டு அந்த வேம்பியரை தேடி போவாங்க. இப்ப இறுதியில அந்த வேம்பியரை நம்ம ஹீரோ பழிவாங்கினாரா இல்லையா, இறுதியில என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய ஆன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்தில் நடிச்சிருக்க ஹீரோ தான். ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. படத்தோடைய கேரக்டர்ல ஒவ்வொரு டப்பிங் வாய்ஸ், ஒவ்வொரு கேரக்டர் அந்த தமிழ் டபுள் வாய்ஸ் செம்மையா கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்கேஜா வச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே சலிப்பு தட்டவே இல்லை. படத்தோட ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு பதவிப்பை ஏற்படுத்துது. அந்த வேம்பியர்கார அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் அல்டிமேட்டா இருக்கு. இந்த படம் 1998 வந்தது. ஆனா படம் பார்க்கும்போது இப்படி தெரியல. அந்த அளவுக்கு டெக்னிக்கலா செம்மையா எடுத்திருக்காங்க. ஏன்னா படத்துல விஎஃப்எக்ஸ் காசு ஒவ்வொன்றும் செம்மையா இருக்கு. இவர் ஹீரோ வந்து வேம்பியர் தேடி போவாரு. அப்படியே பயங்கரமா அந்த வேம்பியர் வந்து கார்னர் பண்ணுவார். அந்த சீன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹீரோ டீம்ல இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா வேம்பியர் போய் சூழ்ந்து அப்படின்ட்டு ஒரு சில காட்சிகள்லாம் செம்மையா இருக்கும். அதோட வீடியோ மியூசிக் செம்மையா இருக்கு. படத்துக்கு என்ன தெரியாத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேமராக்கள் செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே அந்த சுச்சுவேஷன்லயே ஒரு சூப்பரான ஒரு கேமரா விசுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்மள என்கேஜா வச்சிருக்காங்க. எந்த இடத்துல படம் போர் அடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஹாரர் எலிமெண்ட்ஸும் செம்மையா கொண்டு வந்திருக்காங்க. அது கிளைமேக்ஸ்ல ஒரு அல்டிமேட்டான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ட்விஸ்ட் எண்டிங்ல பக்காவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்து என்னடா நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. நம்ம ஈஸியா கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அல்டிமேட்டா ஒரு ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் பெருசா இல்லை. ஏன்னா படம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எங்கேயுமே போக மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன்ல பக்கா வந்திருக்கு. அதனால மைனஸ்ங்கிற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. மைனஸ்ன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் படம் ஸ்பீட் எடுக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதை மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான படமா நம்ம பார்த்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி ஓரளவுக்கு இருக்குது. அதனால ஃபேமிலி தவிர தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல இந்த படம் சூப்பராக சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களிடம் உங்கள் கவி பாருங்க.